வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இப்போ டெல்லி வர்சஸ் லக்னோவோட மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் டாஸ் டைம் அப்படின்னு சொல்லி முரளி கார்த்திக் அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன தான் நடக்குது அந்த டாஸில் வாங்க பார்த்துடலாம். டாஸில் பார்த்திங்கன்னா நம்ம டெல்லி கேபிட்டல் ஈஸியாக வின் பண்ணி சூஸ் டு பவுல் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதனால் நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பண்ண நினைக்க ஃபஸ்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பு கிரவுண்டில் பொங்கி வெளியுதுங்க. ஃப்ரெண்ட்ஷிப்போடது அக்ஷர் பட்டேலும் ரிசர்வ் பண்ணிட்டு ஏன்னா டெல்லியில் இவங்க 2 பேர் ப்ளே பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸை எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கிலே ஏடன் மார்க்கரம் விக்கெட்டை விபி தூக்கி விட்டாப்புல. அதுக்கப்புறம் பாருங்கள், மிட்டில் மார்ஸ்னு ஒருத்தங்க ஆஸ்திரேலியாவோட ஃபார்மர் கேப்டன் போட்டு போலான்னு பொழந்துட்டாங்க. ஸ்டார்க்காவது யாராவது எவன் போட்டாலும் நான் வெட்டுவோண்டா அப்படின்னு சொல்லி கெடா வெட்டு மாதிரி தலைவன் அந்த ரகமாக போட்டு பொழந்துருக்கான். கிட்டத்தட்ட 35 பாலுக்கு 70 ரன்னு 75 ரன்னு அடித்து போட்டாப்புல. என்னடா அதாவது மிட்டில் மார்ஸை பொறுத்தளவு நான் சொல்கிறேன், அடிச்சுக்கிட்டே இருப்பார், அவுட்டானா டக் அவுட் ஆகிட்டு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஆள் தான் அவர். அதுக்கப்புறம் ஒன் இறங்கினா நிக்லஸ் பூரன்னு நான் வெஸ்ட் இண்டீஸோட ஃபார்மர் கேப்டன்றான் அப்படின்னு சொல்லி அவர் கடமைக்கு போட்டு பொழன்னு வேறு மாதிரி பொழக்கிறான். ஸ்பின் ஆகட்டும் ஸ்பீட் ஆகட்டும் ஏவன் அது ஒரு ஓவரில் 7th ஓவர் பாருங்கள், 6-1 6-6-0-6 அதாவது மான வேடிக்கை தான் போகுது ஸ்டேடியத்தில். அதாவது ரசிகர்களுக்கு பஞ்சமே இல்லை, சிக்ஸர்ஸுக்கு பஞ்சமே கிடையாது. அந்த மாதிரி போட்டு பொழக்கிறேன். அப்படி பொழந்துட்டு இருந்த சமயத்தில் டக்குன்னு ஸ்டார்க்கை கொண்டாந்து இவரோட வீக்னஸுக்கு தகுந்த மாதிரி பாலை போட்டு டக்குன்னு தூக்கி விட்டாப்புல நம்ம அக்ஷர் பட்டேல். இந்த மாதிரி போட அக்ஷர் பட்டேல் எடுத்தால் என்ன தான் பண்ணுறது? டக்குன்னு விக்கெட் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா நிக்லஸ் பூரனால் ஒன்றுமே பண்ண முடியலை. ஆனால் அவர் 30 பாலுக்கு 25 ரன்னு அடிச்சிட்டாப்புல. இதுக்குமே அவர் பர்ஃபார்ம் என்ன பண்ணாட்டி என்ன. அதுக்கப்புறமா குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டு எடுப்போண்டா அப்படின்னு சொல்லி 2 அவுட்டும் பண்ணுவோண்டா அப்படின்னு 2 விக்கெட்டை போட விட்டாப்புல. சரி, ஓகே. குல்தீப் ஆல்ரெடி ஃபார்ம் இருந்தாப்புல நியூசிலாந்தோட ஃபைனலில் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி, அதையே இங்கே கன்டினியூ பண்ணிட்டார். ஸோ 2 விக்கெட் எடுக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இந்த பேட்டிங் ட்ராக்கில் சடனாக 2 விக்கெட் எடுத்து கம்பேக் பண்ணிட்டாப்புல தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா மிட்டில் ஸ்டார்க்கு அவுட்ஸ்டாண்டிங்காக பர்ஃபார்ம் பண்ணி 3 விக்கெட்டை எடுத்தாப்புல. ஸ்டார்டிங் பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கலனாலும் பின்னாடி டெத்தில் சிறப்பாக சம்பவம் பண்ணி விட்டாப்ப. அதுக்கப்புறமா லக்னோவோட ஸ்கோர் 280 20 ஓவருக்கு போல். அந்த காலத்தில் 140 150 அடிக்கிறதே பெரிய விஷயம் போல். 200க்கு மேலே அசால்ட்டாக அடிக்கிறாங்க. இதில் ஹையர் ஸ்கோர்னால் நிக்லஸ் பூரன் தான் 75 ரன்னு. மிட்டில் ஸ்டாருக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காப்புல. இப்போ என்னென்னா டிசி நீட்ஸ் 210 ரன்ஸ் டு வின் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 210 ரன்னை எப்படி எடுப்பாங்க கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்டார்ட் பண்ண டிசி ஃபஸ்ட் ஓவர்லேயே சர்துல் தகர் என்ன பண்ணிட்டாப்புனா 2 விக்கெட்டை போட்டாப்புல. என்னையாடா ஐபிஎல்லில் அன்சோல்ட் பண்ணிங்க. ஆனால் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஸ்கன் பண்ணாலும் மோசின் கானுக்கு பொதுவாக ஆக்ஷனில் சர்துல் தகரை பெட் பண்ணாங்க. ஃபஸ்ட் ஓவர்லேயே 2 விக்கெட் தான் தலைவன் மாஸ் காமிச்சிட்டான். இந்த மாதிரியே இந்த சீசன் ஃபுல்லாக மாஸ் காமிச்சோன்னா வேறு மாதிரி இருக்கும் எல்எஸ்ஜிக்கு. என்ன தான் இருந்தாலும் அடுத்தது இவரும் ஒரு விக்கெட்டை தூக்கி விட்டாப்புல ஸ்பின் அப்படிங்க போட்டு. இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தால் டெல்லி அசால்ட்டாக தோற்றுருப்பாங்க. பட் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் டிஸ்டன் ஸ்டப்ஸும் அஷ்டோஸ் சர்மா ஆரம்பத்திலே விக்கெட்டு சடசரனா டெல்லி விட்டாலும் பின்னாடி ஸ்டப்ஸும் அஷ்டோஸ் சர்மா கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. பட் பார்ட்னர்ஷிப் போட்டாலும் ஸ்டப்ஸு அவுட் ஆகிட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்தான் பாருங்கள் அஷ்டோஸ் சர்மான்னு ஒருத்தன் போட்டு பொல நாயடி பேயடி. அதில் 16th ஓவர் பாருங்கள், 6-4-1 4-4-1
இந்த மாதிரி அடித்தா வின் பண்ணாமல், ஆனால் இவர் தனியாக ஒரு பக்கம் நின்று அடிச்சுட்டு இருந்தாலும் இவருக்கு பக்கமாக விஃபை இன்னும் கொஞ்ச நாள் அடிச்சுட்டு இருந்தார். பட் அவரையும் வந்து தூக்கி விட்டாங்க. பட் அதாவது இவர் ஒரு பக்கம் அடிக்கும்போது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசைட்டில் வந்து அவருக்கு விக்கெட்டு போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து குல்தீப் யாதவ் அவங்களும் யாரோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பட் விக்கெட்டு போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் மோஹித் சர்மா கடைசியாக ஒரே ஒரு விக்கெட்டை வச்சு அப்போ வந்து பென் ஸ்டோக்ஸ் அடித்து முடிப்பார் வருங்க. அதே மாதிரி வந்து கெவின் பீட்டர்சனோட மென்டராக கோச்சிங் கேட்டு செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் மாஸ்டர்ஸ் அதாவது பயத்துக்கே பயங்க ஆரம்பிச்சிடலாம். அந்த பையனுக்கு பயமில்லை சார், அந்த மாதிரி தாங்க அஷ்டோக் சர்மா போட்டு பொழந்து எடுத்துட்டாப்புல. அதாவது வின் பண்ணி கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் மேட்ச் ரிசல்ட்டு எண்ட் ரிசல்ட்னா 209க்கு 20 ஓவர் அடித்தாங்க எல்எஸ்ஜி. 211 ரன்னு 19.3 ஓவர்லேயும் அடிச்சிட்டாங்க நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த மூலியமாக என்ன தெரிய வருதுன்னா, இப்போ இருக்கிற பேட்டிங் ட்ராக்கில் மாடர்ன் டே கிரிக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் 200, 230, 220 ஒரு மேட்ரே கிடையாது. போட்டு பொலன்னு பொழப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மூலிமா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.